சுவாமி எப்பவுமே சிந்தனை பண்ணின்றதுக்காக பின்னிரு கரத்துல வந்து அக்ஷமாலையும் கமண்டலமும் வச்சு எப்பவுமே சதாசர்வ காலமும் ஜபம் செய்த திருக்கோணத்துல காட்சி தருவாரு பிரகஸ்பதின்றவர். இந்த முன்னிரு கரத்துல வந்து அவயமும் வரதமும் வச்சுட்டு இருப்பார். இந்த பிரகஸ்பதியுடைய வாகனம் வந்து கஜம்னு சொல்லப்படுது, ரிஷபம்னு சொல்லப்படுது. பொதுவாக அவருடைய காயத்ரி வந்து ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயான்னு தான் சொல்றோம். குருன்றவர் வந்து அநேக விதமான எல்லாருக்குமே குருவை பத்தி என்ன தெரியும்னா கல்யாணத்துக்கு உரிய தெய்வம்னாலே குரு. அவர் அது மட்டும் கிடையாது, ஞானம் வைராக்கியம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல வந்து சரியான முடிவெடுக்க தெரியலன்னா நம்ம வந்து குரு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நல்ல மனச்சிக்கல்கள் ஏதாவது இருக்கு, ஏதோ ஒரு தீராத ஏதோ மனச்சிக்கல், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு முடிவெடுத்து அது சரியா நமக்கு செயல்பட மாட்டேங்குது அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாத்துக்குமே வந்து யாருக்கு பிரகஸ்பதி தான் நமக்கு அதிதேவதை. ஏன்னா அவருடைய வேலையே அதுதான். அவர் தான் வந்து நவகிரக மண்டலத்துல வந்து இதை சமயத்துல பண்ணுங்க, இப்படி எப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் ஆகும்னு சொல்லி சுபகிரகமாக குரு வந்து எல்லாருமே பாக்குறாங்க. சுபகிரகம் அசுப கிரகங்கள் இருக்கு, சுப கிரகங்களுக்கு அதுல வந்து குரு வந்து முழு சுபரா வந்து நமக்கு வந்து இருக்காரு. நான் சுபகிரகங்கள்லாம் நம்மளுடைய கட்டத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அப்புறம் இருக்கக்கூடிய பாதகத்தை பொறுத்து வந்து நமக்கு நன்மையை பயக்க போடுவாங்க. அதுல வந்து குரு வந்து முழு சுபர். ஏன்னா ஒரு குருன்றவர் வந்து எப்படி இருக்கணும்னா தான் மட்டுமே நல்லா இருந்தா போதா மற்ற எல்லாத்தையுமே வாழ வைக்கக்கூடியவரா அந்த குருன்றவர் இருக்கார். தங்கத்திற்கு உரியவர், மஞ்சள் நிற வஸ்திரம், மாம்பழ கலர், அதாவது லெமன் எல்லோ கிடையாது, மாம்பழ நிறம் இருக்குல்ல, அந்த நிறம் தான் வந்து அவருக்கு உரிய நிறம். அந்த நிறத்தை ஆடையை தான் தரிச்சு, கனகாபரணங்கள் தரிச்சு, முல்லைப்பூ மாலை தரிச்சு, கொண்டக்கடலை தானியமாக ஏற்றவர். கொண்டக்கடலை மாலை போடணும்னு சொல்லல, கொண்டக்கடலை தானியமாக ஏற்றுக்கொண்டவர். சனீஸ்வரனுக்கு எப்படி திலான்றது எல்லாருக்கும் தெரியும், அதே போல குருவுக்கு எல்லாத்துக்குமே கொண்டக்கடலை தெரியும். யாரும் தோறுமே மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, முல்லைப்பூ சாத்தி, கொண்டக்கடலையை படைத்து வழிபடலாம். ஒரு 10 ரூபாய் கொண்டக்கடலை பக்கத்துல வாங்கணும்னு வச்சுக்கோங்க, பேப்பர்ல மடிச்சிடும். அதை படைத்து தான் வழிபடணும். நம்ம வந்து அதை ஊற வச்சு கோர்த்து மாலையாக்கி அதெல்லாம் நமக்கு அவ்வளோ ரிஸ்கே நமக்கு எதுவுமே சொல்லவே படல. அப்படி உங்களுக்கு எல்லாம் கோர்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா, உங்க கோர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சவங்க முல்லைப்பூவை கொடுத்து கொண்டுருவாங்க. முல்லைப்பூவை கோர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா முல்லைப்பூவை வந்து நல்லா சின்ன தையல் ஊசி வச்சு கோர்த்து தலையாரமா சின்ன தலையாரமாகவோ இல்லை மாலையாகவோ கொடுத்து கொண்டு வரலாம். முல்லைப்பூ தான் மாலை அவருக்கு, தானியம் தான் அவருக்கானது கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலையே வந்து நமக்கு வந்து தானியங்கள்ல ரொம்ப சிறப்பான தானியமாக இந்த கொண்டக்கடலை நமக்கு பார்க்கப்படுது. இந்த கொண்டக்கடலை வந்து எப்பவுமே நமக்கு வந்து சத்து. பொதுவா பள்ளியறையில வந்து 2 நைவேத்தியம் தான் அதிகமா பண்ணுவாங்க, பாசிப்பருப்பும் கொண்டக்கடலை நைவேத்தியம் தான். ஸ்தலங்கள்ல எல்லா கோவில்களிலுமே தானியங்கள் எல்லாமே அவ்வளவு விசேஷமான திரவியமாக கொண்டக்கடலை கருதப்படுது. இந்த எல்லாத்துக்குமே தலைமை வகுத்து குரு பகவான்றவர் நமக்கு பிரகஸ்பதி கிரகம் வந்து எல்லாத்துக்கும் சர்வ மங்களத்தை அருளி குரு பார்த்து யாருக்கு கல்யாணம் ஆகாதவர் இருக்காங்களோ அவர்களாம் கல்யாணம் சீக்கிரமா நடந்து குழந்தை பாக்கியங்களை பெற்று அவரவர்கள் மனதில் நினைக்கக்கூடிய ஞான காரியங்கள் அனைத்துமே நிறைவேறி மழை நன்றாக பெய்து விவசாயம் நல்ல முறையில செழித்து மனசுல எல்லாத்துக்குமே சாந்தியும் பக்தியும் வைராக்கியமும் திட விசுவாசமும் இறைவனோட பாதார இடத்துல விழுந்து ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே 400 கோடி நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணமுறை செய்யும் சொல்லியிருக்காரு. ஒரு கோல் கூட வரக்கூடாது. 9 கோல் இருக்குல்ல, நான் ஒரு கோல் கூட வரக்கூடாது என்னுடைய அடியார் பக்கத்துல. நலியா அவங்க வந்து எந்த விதமான துர்செயலுக்குமே ஆட்கொள்ள நலியாத வண்ணமுறை செய்யும் ஆன சொல்லும் ஆணையோடும் அடியார்கள் வானில் அரசாளர் ஆணை நமது. அப்படி அந்த மாதிரி நம்ம சுவாமியை சரணாகதி பண்ணி வாழ்ந்தோம்னா நம்மளாம் என்ன இந்திர சபையில போய் இந்திரனோட தேவர்களா கலந்து சௌக்கியமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தருடைய பொன்னான வாழ்க்கை. அதே ஞானசம்பந்தர் தான் வாழ்க்கை அந்த நேரம் படிச்சிருக்காரு. குருவை வந்து பொதுவாக வழிபடுறப்ப அந்தனராக தான் அவரை வழிபடுவாங்க. அதுக்கு காரணமாக வாழ்க்கை அந்தனர் படித்து எல்லாருக்குமே வந்து நாளும் கோளும் துணை செய்து இந்த க்ஷணத்துல இருந்து எல்லாத்துக்குமே நல்ல விதமான சிந்தனைகளும் நல்ல விதமான எண்ணங்களும் தர்ம காரியங்கள் மனதில் சிந்தனை பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா